வணக்கம் மக்களே. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா, சென்னையில் உள்ள திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் திருக்கோயில், மருந்தீஸ்வரர் சமேத திரிபுர சுந்தரி அம்மன் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற பேரை கேட்கும்போதே நமக்கு தெரியும், நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய மருந்தீஸ்வரர். இதனை எதனால் இந்த திருநாமம் வந்தது அப்படின்னு சொன்னால், அகஸ்திய முனிவருக்கு அகத்திய முனிவராகப்பட்டவர் நம்ம மூலிகைகளால் நோய்களை தீர்க்கிறதுல வல்லவராகப்பட்டவர். அப்படி இருக்கக்கூடிய அகத்திய முனிவருக்கு மருந்து பற்றியும் உலகத்தில் உள்ள நோய்கள் பற்றியும் மூலிகையோட தன்மையை பற்றியும் சிவபெருமான் உபதேசித்த திருத்தலம் தான் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வால்மீகிநாதர் அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. வால்மீகிநாதர்னா என்ன அப்படின்னா, வால்மீகியாகப்பட்டவர் முன்னொரு காலத்தில் திருடனாக இருந்து மனம் திருந்தி இந்த ஈசனை தான் வழிபட்டதுனால இங்கே இவருக்கு கொடுக்கப்பட்ட உபதேசம் தான் வால்மீகி அவர்களுக்கு ஈசன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. அதனால அதிலிருந்து இவரை வால்மீகிநாதர் அப்படின்னும் அழைக்கப்படுகிறார். அந்த வான்மீகிநாதர் அப்படிங்கிற ஊர், அந்த வார்த்தை தான் மருவி திருவான்மியூர் அப்படின்னு அழைக்கப்படுது. தேவர்கள் லோகத்தில் இருக்கக்கூடிய தெய்வீக பசுவான காமதேனு ஆகப்பட்டது இங்கே தான் சாப விமோச்சனம் கொடுத்ததாக சொல்லப்படுது. காமதேனுவுக்கு ஒரு முறை ஒரு முனிவராகப்பட்டவர் சாபம் விதித்ததுனால அந்த காமதேனுவால் பால் சுரக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ இந்த ஈசனை வழிபட்டதுனால தன்னாலேயே மடுவில் இருந்து பால் சுரந்து அந்த காமதேனுவோடைய சாபம் நீங்க பெற்ற திருத்தலமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபய தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு அடிகளார் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமில் வெள்ளம் அதிகமாக இருந்ததுனால சுவாமியை தரிசனம் பண்ண முடியலை. அப்போ அவரோட பக்திக்கு மனம் இறங்கி ஈசனாகப்பட்டவர் மேற்கு நோக்கி திரும்பி அவருக்கு காட்சி கொடுத்ததுனால இந்த திருத்தலத்தில் உள்ள சுவாமிக்கு அபய தீட்சிதர்னு பேர் உண்டு. காமதேனுவோட சாபத்தை போக்குனதுனால இவர் இந்த சுவாமிக்கு பால்வண்ணநாதர் அப்படிங்கிற ஒரு பேரும் இன்னொரு பேரும் சிறப்பாக அழைக்கப்படுது. சுவாமியாகப்பட்டவர் உற்சவராக இருக்கும்போது இங்கே யாரா சொல்லப்படுறாரு அப்படின்னு சொன்னால் தியாகராஜ சுவாமிகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறார். மூலவராக இருக்கும்போது மருந்தீஸ்வரர்னும், உற்சவர்களாக இருக்கும்போது தியாகராஜ சுவாமிகள்னும் சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பெரிய தெப்பக்குளம் 2 இருந்தது. இது வெளிப்பிரகாரத்தில் உள்ள தெப்பக்குளம். இங்கே வருஷத்தில் ஒரு நேரம் மாதிரி தெப்போற்சவம் நடைபெறுது. உள்ள கோயிலுக்குள்ளேயுமே ஒரு சின்னதாக தெப்பக்குளம் இருக்குது. அந்த தெப்பக்குளம் யார் ஆரம்பித்தான்னா ஜெமினி கணேசன் ஃபேமிலியில் உள்ளவங்க அந்த தெப்பக்குளத்துக்கு புனரமைச்சு பராமரித்து வந்துட்டுருக்காங்க. கோயிலில் உள்ள மருந்தீஸ்வரர் சன்னதிக்கு பின்புறமாக தான் சைடில் தான் யார் இருக்கார் அப்படின்னு சொன்னால் தியாகராஜர் சாமி சன்னதி இருக்குது. இவர் தான் இங்கே யார் அப்படின்னு சொன்னால் உற்சவராக காட்சியளிக்கிறார், தியாகராஜ சுவாமியாக. நாங்கள் வந்த டைம் காலையில் ஒரு 10 மணிங்கிறதுனால கூட்டம் கம்மியாகவே தான் இருந்தது. வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய சிவாச்சாரியர்கள் எல்லாருமே கோயிலில் அந்த புகழ் சிவபுராணத்தில் ஆரம்பித்து எல்லா விதமான கோளறு பதிகத்திலேருந்து எல்லா விதமான பாடல்களையும் பாடிக்கொண்டு இருந்துட்டு இருந்தாங்க. கேட்குறதுக்கே ரொம்பவே ஒரு அருமையான ஒரு காலை பொழுதாக இருந்தது. கோயில் நல்லா பறந்து விரிஞ்சு காணப்பட்டதுனால எங்களுக்கு சுவாமி பார்க்குறதுல தரிசனத்தில் சிக்கல் இல்லை. எளிமையாகவே நாங்கள் காலையிலே நல்ல ஒரு திவ்ய தரிசனமாக சுவாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு கோயில் ரொம்ப சின்ன கோயில் மாதிரி தான் தெரிஞ்சுது. என்னடா இது இவ்வளோ குட்டியாக இருக்குமான்னு சொல்லி உள்ளே பார்த்தா தான் தெரியுது. ரொம்பவே பெரிய கோயில். மண்டபங்கள் 2 மண்டபங்கள் தனித்தனியாக அமைச்சிருக்காங்க. ஈசனுக்கு ஒரு மண்டபமும் அப்புறமா அம்பாளுக்கு ஒரு மண்டபமும் சொல்லி தனித்தனியாக மண்டபங்கள், பீடங்கள் எல்லாமே ரொம்ப அழகாக சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாமே அருமையாக இருந்தது. சோழர் கால கட்டடக்கலையோடு சேர்த்து பல்லவர் கால கலையுமே ஒவ்வொருவர்களோட தூண்களில் இருந்து சிலைகளில் இருந்தும் மிளிர்வதை காண முடிந்தது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம். மருந்தீஸ்வரர் சன்னதிக்கு பின்பக்கத்தில் உள்ள வெளிப்பிரகாரம் தான். அந்த கோயிலில் ரொம்ப ஹீட் அப்சர்வ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த வெளிப்பிரகாரம் ஃபுல்லாக அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வாஷ் பண்ணி போட்டிருக்காங்க. இது என்ன இடம் அப்படின்னு சொன்னால் தேவாசிரியர்களோட திருமுறை மண்டபம்னு போட்டிருந்தாங்க. இங்கே டெய்லி திருமுறை ஓதுவாங்க போல். ஸோ இதில் ஸ்பீக்கர் எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் பார்த்தேன். பொதுவாக இந்த விஷ்ணு கோத்திரங்களில் விஷ்ணு ஸ்தலங்களில் இருக்கிற இடத்துல தான் நான் இந்த கோசலை அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. நான் இங்கே கோசலையும் இருந்தது. மாடுகளை பராமரித்து அதுக்கான சரியான அளவில் உணவுகள் எல்லாம் பராமரித்து கொடுத்துட்டு வராங்க. இங்கே உள்ள கொடிமரம் ரொம்பவே அகன்ற தூண்களை உடையதாக இருந்து மற்ற கொடிமரத்தை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இதுதான் மருந்தீஸ்வரர் சன்னதிக்கு நேராக நம்ம முன்னே நிற்கிறக்கூடிய இடம்.
கோசலைய பார்த்துட்டு இந்த பக்கமா வந்தோம் அப்படின்னு சொன்னா, மருந்தீஸ்வரர் சன்னதிக்கு சைட்ல இந்த சைடா வந்தோம், பின் சைடா வந்தோம்னா, நெறைய புறாக்கள் வந்து இங்க இருந்தது. ரொம்ப பார்க்க அழகா இருந்தது. அதுல வந்து அங்க உள்ள மக்கள்கிட்ட கேட்டோம்னா, இந்த புறாக்கள் எல்லாமே ரொம்ப வருஷமா, ரொம்ப காலமா இங்க தான் இருக்குங்கிறதையும் சொல்லிக்கிட்டாங்க. மனதுக்கு ரொம்ப அமைதியா இருந்தது இந்த இடம் பார்க்கறதுக்கு. இது என்ன பழம்னு பார்க்குறீங்களா? ஈசனுக்கே உரித்தான வில்வ மரம் தாங்க. இந்த வில்வ மரத்துல அவ்ளோ வில்வங்காய்கள் காய்ச்சி தொங்கிய வண்ணமா இருந்தது. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய இந்த வில்வங்காய்கள் ரொம்பவே மருத்துவ குணம் மிக்கதுங்கிறது எங்களுக்கு அது தெரிய வந்தது. உடல் சூட்ட தணிக்கிறதுக்கும் மட்டுமல்லாம, நம்ம உடம்புல உள்ள பித்தங்கள உள்ள தணிக்கிறதுக்கும் அந்த வில்வங்காயானது உதவுது. அதனால வில்வங்காய மக்கள் வந்து இங்கேருந்து 1, 2 எடுத்துட்டு வீட்ல போய் அந்த பித்தத்துக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு பின்புறத்துல வளாகத்துல ஒரு பெரிய மரத்தடியில இந்த மாதிரி நாகர் சிலைகள்லாம் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருந்தாங்க. நாகதோஷம் நீக்கக்கூடிய பரிகார ஸ்தலமாகவும் இங்க வந்து மக்கள் வழிபடுறது வந்து சிறப்பாக காணப்படுது. எப்படி திருநாகேஸ்வரத்துல நாகர் சிலைகள வழிபடுவாங்களோ, அது மாதிரியே இங்கேயுமே தனித்தனியா நாகர் சிலைகள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி வச்சு, அதுக்கு மஞ்சள், குங்குமம், பழம், பால் இதெல்லாம் அபிஷேகம் பண்ணி மக்கள் வழிபடுறத எங்களால காண முடிந்தது. சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா, இது வெளிப்பிரகாரத்தோட இன்னொரு மண்டபத்துல உள்ள வெளிப்பிரகாரம். இந்த வெளிப்பிரகாரத்துல சுத்தி உள்ள செடிகள்லாம் ரொம்பவே பச்சை பசேல்னு அது கோயில் நிர்வாகத்தாரால அவ்வளோ அழகா பராமரிக்கப்பட்டு வந்தது. 1, 2 செடிகள் அதுல நெறைய நல்ல மூலிகைகள் வாய்ந்த மருந்து செடிகளாகவும் காணப்பட்டது. அப்படியே சுத்தி வந்தாச்சு. அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டோம். திரிபுர சுந்தரி அம்பிகை சன்னதிக்கு நம்ம இங்க இப்போ உள்ள வந்தாச்சு. திரிபுர சுந்தரி அம்மன் வந்து பெயருக்கு ஏற்றாற் போல திரிபுர சுந்தரியாக அழகான அம்பிகையாக எழுந்த கோலத்தில் நின்ற கோலத்தில் அன்பர்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி கொடுக்கிறாள். நாங்கள் இன்னைக்கு பார்க்க வந்திருந்தப்ப உண்மையிலேயே அம்மனோட உருவமாகப்பட்டது ரொம்பவே அழகா இருந்தது. பச்சை புடவை சாற்றி பிச்சிப்பூ மாலை வைத்து கிரீடம் அணிந்து அம்மனாகப்பட்டவள் ஒரு ராணியாக அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. காண கண்கோடி வேண்டும். இங்க உள்ள மருந்து ஈஸ்வரர் கோயிலில் வந்து என்ன ஒரு விஷயம் வந்து பிரபலமாக பேசப்படுது அப்படின்னு சொன்னால், ஈசனுக்கு செய்யக்கூடிய அபிஷேகமானது இங்கே வந்து ரொம்பவே சிறப்பு. அதில் முக்கியமாக எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவருக்கு செய்யக்கூடிய பால் அபிஷேகமானது மருந்தாக மாறுகின்ற சிறப்பாக இருக்கிறதுங்கிறது இந்த ஊர் மக்களுடைய ஐதீகம். அதனால தான் இங்கே ஒரு ஓரமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், எப்போவுமே அதாவது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக எல்லா இடத்துலையும் சக்கரை பொங்கல், புளியோதரை இதெல்லாம் கொடுத்தாலுமே இங்கே எப்போவுமே ஒரு மரத்தடியில் அதாவது வன்னி மரம் தான் இங்கே வந்து தலவிருட்சமாக இருக்குது. அதனால் இவருக்கு வந்து வன்மீகநாதர்னு ஒரு பேர் உண்டு. அந்த தலவிருட்சத்து பக்கத்துலேயே ஒரு பெரிய அண்டாவில் வந்து அபிஷேக பால் வந்து எப்போவுமே வச்சுருக்காங்க. அதை வந்து மக்களாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து பருகிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அந்த பால் வந்து வச்சுருக்காங்க. ஸோ வரக்கூடிய பக்தர்கள் எல்லாம் சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது இந்த பிரசாதத்தை எடுத்து குடிச்சுக்கிறாங்க. இது மூலமாக என்னென்ன வியாதிகள் எல்லாம் தீரும்னா, நீரிழிவு பிரச்சனையில் இருந்து எல்லா விதமான மக்களுக்கு தீங்கு தரக்கூடிய நோய்களாகட்டும், சூளை நோய்களாகட்டும், வெட்டை நோய்களாகட்டும் அத்தனை நோய்களும் வந்து இந்த பாலை வந்து அபிஷேக பாலை அருந்துவதால் குணமாகிறதாக மக்கள் வந்து வெளிப்படையாகவே கருத்து தெரிவித்துக் கொள்கின்றனர். அதனால் நாமளும் மறக்காமல் சென்னை வந்தீங்க அப்படின்னு சொன்னால் பார்க்க வேண்டிய திருத்தலம் வந்து இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம். இது வந்து சோழர்கள் கால கட்டடக்கலை மட்டும் இல்லாமல் பல்லவர் கால கட்டடக்கலையும் இதில் வந்து பிரதிபலிக்குது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், சோழர்கள் பாண்டியர்கள் கால கட்டடக்கலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அம்பாள் சன்னதிக்கு வந்து ஆப்போசிட்டில் வந்து பெரும்பாலும் நந்தி இருக்கும்போது பார்த்துருப்போம். ஆனால் நான் இங்கே பார்க்குறப்ப சிங்கமாக இருக்கிறத நான் பார்த்தேன். நந்திக்கு பதிலாக அதில் வந்து சிங்கம் இருக்குது அம்பாள் சன்னதியில். அம்பாள் சன்னதியில் பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரவார அம்மன் சொல்லி ஒரு அம்பாள் வந்து இருக்கிறாங்க, உற்சவராக இருக்காங்க. அந்த அம்மன் வந்து எதற்கு வழிபட வேண்டும் அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் வந்து ஒரு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ, ஒருவருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலோ, சுகபோகங்களுக்காகவும் நோய் நொடியை தீர்க்குவதற்காகவும் இந்த சுக்கிரவார அம்மனை வழிபடுதல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்று. அதனால் கோயிலுக்கு வரும்போது அந்த திரிபுர சுந்தரி அம்மனுக்கு எப்படி நம்ம மலர்கள் வாங்கிட்டு வரோமோ அதே மாதிரி இந்த சுக்கிரவார அம்மனையும் மலர்கள் வாங்கி கொண்டு கொடுத்து மணக்கின்ற மலர்கள், மல்லி பிச்சின்னு சொல்லி மணக்கின்ற வெள்ளை மலர்களை கொடுத்து அர்ச்சனை பண்ணி வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு ஜாதகத்தில் உள்ள சுக்கிர தோஷமாகப்பட்டது நீங்கும் என்பது ஐதீகம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வன்னி மரம் அப்படின்னு சொல்லுது தலவிருட்சமாக இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதே மாதிரி அந்த மருந்தீஸ்வரர் கோயிலுக்கு சன்னதிக்கு உள்ள நிறைய 108 லிங்கங்கள் இருந்தது. அது எல்லாம் யார் வழிபட்ட லிங்கங்கள் அப்படின்னு சொன்னால்,
மகாபாரத காலத்திலையும் ராமாயண காலத்திலையும் இருந்த அதாவது ஆஞ்சநேயராகப்பட்டவர் வழிபட்ட கூடிய லிங்கம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் இந்திரன், அப்புறம் பரத்வாஜ முனிவர், இவர்கள் எல்லாருமே இங்கே வந்து இந்த 108 லிங்கங்களை பிரதிஷ்டை பண்ணி வணங்கி இருந்திருக்காங்க. ஆனால் மூலவரான மருந்தீஸ்வரராகப்பட்டவர் சுயம்புவாக தோன்றிய லிங்கம், தானாக தோன்றிய லிங்கம். அதனால் மருந்துகள் இல்லாத வாழ்க்கையை நாம் வாழணும் அப்படின்னு சொன்னால் இந்த மருந்தீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிட்டு ஐயாவை நல்லபடியாக வேண்டிட்டு ஒரு அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய நோயற்ற வாழ்க்கையும் குறைவற்ற செல்வமாக இருக்கிறதையும் உங்கள் வாழ்க்கை இருக்கிறதையும் காணலாம். நன்றி.